அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபர்ணா ஸ்ரீ. நான் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி திருப்பூர் 15 வேலம்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து கொண்டிருக்கிறேன். நான் கவிதை நல்லா எழுதுவேன். இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எனக்கு கவிதை நீ எழுது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபர்ணா ஸ்ரீ. திருப்பூரில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் 15 வேலம்பாளையம் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த தமிழ் கவிதை நல்லா எழுதுவேன். இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் என்ன, நீ தமிழ் கவிதை எழுது, உன்னால் முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் நான் தமிழ் கவிதை நான் எழுத ஆரம்பித்தேன். இலக்கிய மன்ற போட்டிகள் நடந்துச்சு. அதில் நான் கவிதை எழுதினேன். அதில் 6 லெவல் நடந்துச்சு. லாஸ்ட் லெவல் தான் சென்னையில் மாநிலம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு. அதில் நான் மாநிலத்தில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு எழுதி கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. நான் எந்த கவிதை அங்கே போய் எழுதி ப்ரைஸ் வாங்கணும்னு அந்த கவிதையை சொல்கிறேன். உள்ளத்தில் அழியாத ஓவியமாய் நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன் வரும் தயக்கம். முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம். நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு சிலை வடிக்க கல் கொணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழ் என்னும் புகழை எத்தனை முறை பாடினாலும் திவிட்டாது உரைக்கின்றாரே. தமிழ் மீது உள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டருக்கு தொண்டராகிய நான் மனங்கமலும் தமிழே மனம் கவரும் தாயே. இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகின் உயர்வான மொழியே. உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கில்லையே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீன் தமிழ்ச்சாறு எடுத்து என்ன தேன் கலந்து தமிழினத்தின் வெற்றியை சம உரிமையாய் சமர்ப்பிக்கின்றேன். சம உரிமைகள் புதைந்த உலகில் மறைந்த உலகில் சமம் அறியாது நிலைத்து வாழ மகிழ்ந்து வாழ மதித்து வாழ புரிந்து வாழ சம உரிமைகளை உயர்த்தி காட்ட தாங்கி பிடிக்க ஓங்கி ஒழிக்க ஒன்றிணைவும் வாருங்கள். இன்றல்ல நேற்றல்ல என்றென தெரியாது சம உரிமைகள் கண்ணுறங்கிய நேரம். பெண் சிசு கொலை தடுக்க, பெண் குழந்தைகள் பள்ளி செல்ல, பெண்கள் திருமணம் செய்ய, பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டாட, பெண்களின் குடும்ப நிலை உயர நித்தமும் எண்ணியவர் கலைஞர். சமூக நீதி கொள்கை கல்வி வேலை வாய்ப்புகளில் இடம் கிடைப்பதை உறுதி செய்ய சமூக நீதி கொள்கையை கடைபிடித்தவர் கலைஞர். இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு கிடைக்கச் செய்து அதுவே பின்னாளில் பரிணாம வளர்ச்சி பெற்று இந்நாளில் 69% உருவெடுக்க உரமிட்டவர் கலைஞர். சம உரிமையாய் கல்வி பெண்ணுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே, பெண்ணுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே என்ற அடிப்படையில் கல்வியை அனைத்து தரப்பினருக்கும் உரிமையாக்கியது. கல்வி கண் திறந்த காமராசரின் வழி நின்று குலக்கல்வி முறையை ஒழித்து 12ஆம் வகுப்பு வரை மட்டுமல்ல இளங்கலை படிப்பு முடிய இலவச கல்வி தந்து மகிழ்ந்தவர் கலைஞர். இந்த கவிதை சொல்லி தான் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் மாநிலத்தில் 2ஆம் இடம். இந்த ப்ரைஸ் மினிஸ்டர்ஸோடு நான் வெளிநாடு சுற்றுலா போகிறேன். நான் கொஞ்சம் பூர் ஃபேமிலி அப்படின்றதுனால எனக்கு எல்லாமே ஸ்பான்சர்ஸ் தான் பண்ணாங்க. எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்த ஜனார்தனன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூலில் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சலுகைகள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் எனக்கு வாங்கி கொடுத்த எல்லா டீச்சர்ஸ், சார்ஸ், ஹெச்எம்எம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.